ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. நம்ம பாடியில ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புகள்ல ஒண்ணு வந்துட்டு நம்ம கிட்னி. ஸோ இந்த கிட்னில ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கிட்னில பாதிப்பு இருந்தாவே முதற்கட்டமா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற ஒரு அறிகுறி என்னன்னா, கால் வந்து வீக்கமாகுது, முக வீக்கம், இந்த கண்ணுக்கு இதெல்லாம் வீங்கிறது, அப்படியே மூஞ்சு வந்து உப்பி போயிருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வீக்கம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். நல்லா வந்து பதன்னு மூஞ்சி வந்து வீங்கிருக்கும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ரத்த அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறது. மூன்றாவது அறிகுறி, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசியின்மை, அதாவது அப்பிடைட் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறது, பசி வந்து ரொம்ப கம்மியா எடுக்கிறது, பசியே சில பேருக்கு வந்து எடுக்காது. நான்காவது வந்துட்டு நடந்தா வந்து மூச்சு வாங்குறது, நடக்கவே முடியாது, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், ஃபெட்டிகா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வாந்தி, கோமட்டல் இதெல்லாமே இருக்கலாம். கை கால்ல வந்துட்டு கொரக்களி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ் மாதிரி இழுத்து பிடிக்கிறது, அந்த மாதிரியும் வரலாம். இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறது நல்லது. யூரின்ல வந்து புரதச்சத்து எவ்வளவு வெளியேறுது, யூரின் ஆல்புமின்னு சொல்லுவோம், அண்ட் ஆல்சோ ரீனல் ஆர்எஃப்டின்னு சொல்லுவோம், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். யூரியா, கிரியேட்டினின் இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே நீங்க வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து உங்களை தற்காத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா டாக்டர் ரஞ்சிதா ஹோமியோ கேரை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.